நான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதையை சொல்ல போகிறேன். 10 ரூபா 15 லட்சமான கதை. அது என்ன மாயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேட்டு பாருங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் மெதுவாக தட்டிடுங்க. காலையில் ஒரு கடைக்காரர் கடையை திறக்க வரும்போது ஒரு பொண்ணு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவரை பார்த்தது அந்த பொண்ணு ஒரு 10 ரூபாயை நீட்டுறாங்க. என்னம்மா வேணும்னு அவரும் கேட்க, எதுவும் வேண்டாயா, நேற்றுக்கு நான் வாங்க வந்தபோது நீங்கள் ஒரு 10 ரூபாயை அதிகம் தந்துட்டீங்க, அதை திருப்பி கொடுக்க தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, நேற்றுக்கு 5 ரூபாய்க்காக அவ்வளோ பேரம் பேசுனீங்க, இப்போ 10 ரூபாய் கொடுக்கறதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு. ஐயா, பேரம் பேசுறது என்னோட உரிமை, ஆனால் இந்த 10 ரூபாய் உங்களோட பணம், இது நான் வச்சிருந்தா என்னை என் மனசாட்சி உறுத்தும். நான் நேற்றுக்கு இரவே இதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன், ஆனால் நீங்கள் கடையை சாத்தியிருந்தீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்ட அந்த கடைக்காரருக்கு ஒரே ஆச்சரியம். 10 ரூபா தானம்மா, அதுக்காக 2வது வாட்டி இவ்வளோ தூரம் வரணுமான்னு கேட்க அந்த பொண்ணு சொல்லுது, ஐயா, நான் கணவனை இழந்தவ, நம்மளை ஒருத்தர் ஏமாத்தி கிடைக்கிற காசு ஏமாத்திட்டோமே நம்ம நினைச்சாலும் கடவுள் ஒருத்தர் பார்த்துட்டு தாயா இருக்காரு. இன்னைக்கு நான் பண்ற தப்பு நாளைக்கு என் குழந்தைகளை பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த கடைக்காரர் ஒரு 2 நிமிஷம் யோசிக்கிறாரு. உடனே கல்லாப்பட்டியிலிருந்து ஒரு 500 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு கிளம்பிடுறாரு. அங்க நேரம் ஒரு கடைக்குள்ளார போய், தம்பி, இந்த உன்னோட 500 ரூபாய், நேற்றுக்கு நான் உங்ககிட்ட அதிகமா வாங்கிட்டேன், இது நான் உன்னை ஏமாத்தின பணம், இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்கறாரு. அவரும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டு, அடுத்த மாசம்தான் வர்றீங்கல்ல, அப்போ கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த மாசமா, அதுக்குள்ளார எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, மேலே பார்த்துட்டு இருக்கிற கடவுள் நான் பண்ண தப்புக்கு என் குழந்தைகளை தண்டிச்சா எனக்கு யாரையும் ஏமாத்தின பணம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இதை கேட்டதும் ஏதோ ஒன்று இவரை ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு 2 நாள் தூங்கக்கூட முடியலை. 3வது நாள் நேராக பேங்குக்கு போய் 15 லட்சம் ரூபாயை எடுக்கிறாரு. இது என்ன கதைன்னா, 10 வருஷம் முன்னாடி இவர் அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பாரு. இவர் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க. அந்த ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கும் அது தெரியாது. ஸோ இவர் அந்த பணத்தை திருப்பியே கொடுக்கல. இவர் கண்ணு முன்னாடியே அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் 2 குழந்தைங்களை வளர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவர் வாயே திறக்க மாட்டாரு. ஆனா இப்ப உறுத்துது. அதனால அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நேரா போய் அவர் ஒய்ஃபை பார்த்து அவங்க காலிலேயே விழுந்து நடந்ததெல்லாம் சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறாரு. அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் யாருன்னு தெரியுமா? கடைக்காரருக்கு 10 ரூபாய் திருப்பி கொடுத்தாலே அதே பொண்ணுதான். அவளுக்கு இப்போ தீயில நிக்கிற மாதிரி இருக்கு. தன் கனவை ஏமாந்ததை யோசிக்கும் போது அவரை கட்டி பிடிச்சி அழணும் போல இருக்கு. ஆனா அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறான். இதாங்க நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான், ஆனா எப்பவுமே கைவிட மாட்டான். மனசாட்சி சொல்றபடி வாழ்ந்தா தலை நிமிர்ந்து வாழலாம். வாங்க பேசலாம். இது உங்களுக்கான இடம் பெண் பேச்சு.